மைசூரில் தான் தங்கியிருக்கேன். பக்கத்தில் ஷாஜி ராவ் ஸ்ட்ரீட்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்ஸ் இருக்குது. மைசூர் பாக் மைசூரில் ஃபேமஸ். செமரண்ணா சூடாக சாப்பிட்ருக்கீங்க இது வரைக்கும்? இந்த மைசூரில் வந்து மைசூர் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து நம்ம குரு ஸ்வீட் மார்ட். வந்தின்னு வையே ஆல் இந்தியா ரேடியோ இருக்குது. சரி அப்படிக்கா போனீன்னு வையே எஸ்டேட் இருக்குது. மாவன அப்படிக்கா லெஃப்ட் வந்தின்னு வையே ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு. வேலை பாடுத்துருமாப்பா அருமையா கட்டிக்கிறான்பா. கும்பிட்டுக்கடா கைத ஐயப்பா. எங்க போனே தெரியலையே. அட புறம்போக்கு பையா போற இடம் தெரியாமலா சுத்தி நிக்கிறேன். செத்தான் உன் வழிக்கே வரேன். இப்படிக்கா போனா மந்தவழி போணுமா? மயிலாப்பூர் ராயப்பேட்டை இல்ல மாவன எங்க தாண்டா போனோம்? ஹோட்டல் ட்ரிபிள் ஆர். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. கர்நாடகா பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமனை புளிஞ்சு விட்டு फाइनल क्या बोलूं जो फाइनल कर कर कोई आंख को खड़ी में नहीं तो अब तक चल जाता खत्म होगा. ஒரு பொன் முதலாளி உலகில் மற்ற சடா 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 சாங் சடா செம்மையா இருக்கு. தெரியுதா? ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு. ஸோ இதுக்கு வந்து 1100 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாளைக்கு கூர்க் போனோம். ஸோ ஏசி தான், நான் ஏசி இல்லை. ஸோ அங்கேருந்து அப்படியே ஏசி காற்றோடைய வருது. ஸோ ஒரு டிவி. மைசூரில் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோம், அப்படியே ஒரு சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி சொல்லலான்ட்டு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒரு 2 hours லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால மைசூருக்கு வரவும் ஒரு 12:30 அது மாதிரி அரௌண்ட் அது மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் லலிதா பேலஸ் போயிட்டு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜுவாலஜிக் பார்க் போனோம். 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அந்த மைசூர் ஜுவாலஜிக்கல் பார்க்கு. நடந்தே டயர்ட் ஆகிட்டோம். ஒரிஜினல் ஹேமந்த் ஹோட்டல் ஒன்று லோக்கல் ஒருத்தவங்க ஜூக்கு பக்கத்தில் கடை வச்சுருந்த ஒரு தாத்தா ஒருத்தர் சொன்னார் அங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கேட்டதுக்கு. இங்கே கர்நாடகாவில் ஃபேமஸாக இருக்கிற சில செலிப்ரிட்டிஸ்லாம் இருந்திருக்காங்க போல், வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்குள்ள தான் பார்த்தேன் எதாச்சியாக ஃபோட்டோஸ்லாம். ஸோ அப்புறம் தான் தெரியுது பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினச்சி. ஆனால் டேஸ்ட் வைஸாக அந்த சிக்கன் புலாவ் வித்த அந்த ஒரு சால்னா அவங்க வச்சுருந்த சால்னா, அதுக்கப்புறம் அது காம்பினேஷனாக இன்னொரு சோடா அல்டிமேட் அந்த ஸ்வீட் கோலி சோடா. மைசூர் பேலஸ் போனோம். இந்த ஹரேராம் ஹோட்டல் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அவர் ஏஜென்ட் போல், அவர் மூலயமா அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஷாஜி ராவ் ரோட்டில் இருக்க அந்த இது ஸ்வீட்டு மைசூர் பாக்கு. ஸோ மைசூர் பாக்கு வந்து அங்கே குரு ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு கடையில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் சாப்பிட்டோம். அங்கேயே நல்லா தேன் மாதிரி உள்ளே இறங்கிச்சு. ட்ரிபிள் ஆர் ஹோட்டல் ஒருத்தர் சொன்னார் அங்கே எல்லாம் ஸ்பைஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போது ஹோட்டலில் இருக்கோம். நாளைக்கு கூர்க்கு போகிறோம். ஸோ இப்போ தூங்கிட்டு நான் உங்களை வந்து காலைல பார்க்குறேன். பாய் பாய். ஏஞ்சி குளிச்சாச்சு. இன்றைக்கி மைசூர் விட்டு வெளில போகிறோம். ஸோ இப்போ கிளம்பிட்டுருக்கோம். பின்னாடி லாக் பண்ணுறாங்க தெரியுங்க. ஸோ இன்றைக்கி வந்து கூர்க்கு போகிறது தான் பிளானு. ஸோ ஃபைனலாக ஹோட்டலை விட்டு வெக்கேட் பண்ணியாச்சு. பாருங்க மைசூர் காலைல எப்படி இருக்குன்ட்டு. நான் தங்கியிருந்தது பின்னாடி ஹரேராம் ரெசிடென்சி. இப்போ மைசூரில் இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி லோக்கலில் இருக்கோம் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். பூரி வடை சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பூரி ஏதோ பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இன்னும் கூர்க்கு ரீச் பண்ண 20-30 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஒரு 1 ஹவரில் போயிடுவோம்னு நினைக்கிறேன்.
மணி இப்பயே 10 ஆகுது. 11:30க்குலாம் ரீச் ஆகிடும். ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்து வச்சுருவோம். ராஜா ஸ்ட்ரீட்டு சன்செட்டுக்கு அங்கே நல்லாயிருக்கும். கோல்டன் டெம்பிள், மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிள். இந்த ஹோட்டல் பேர் கூட என்னன்னு தெரில, பட் சாப்பிட்டாச்சு. இங்கே என்ன நல்லா இருந்துச்சுன்னா பூரி மட்டும் நல்லா இருந்துச்சு. சாம்பார் கன்னி மாதிரி இருந்துச்சு. சாம்பார் பெருசாக எனக்கு பிடிக்கல, பட் பூரி ஓகே தான். அதுக்கப்புறம் வடை, சின்ன சின்ன வடை கொடுத்தாங்க, நம்ம ஊரில் தர மாதிரி, இந்த மசாலா வடை மாதிரி. அது 2 சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் வந்து புலாவ்னு ஒரு ஐட்டம் கிடைக்குது. நேற்று மைசூர்லேயும் புலாவ்னு ஒரு ஐட்டம் கிடைச்சிது. இங்கே வந்து என்ன ஊர் பேர் தெரில, பட் இங்கேயும் புலாவ் அது ஃபேமஸ் போலங்க. இங்கே ஆனால் இங்கே தக்காளி புலாவ் இதுதான் சொல்கிறாங்க. தக்காளி சாதம் மாதிரி இருக்கும் போல், தக்காளி பிரியாணி அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே சிக்கன் மட்டன்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக வெஜ்ஜு தான் போல். மைசூர்லேருந்து 80 கிலோமீட்டர் ஊருக்கு போகிற வழியில் அங்கே நிற்கிறோம். செம்ம டிக்கி பஞ்சர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, 80 கிலோமீட்டர் அப்படியே வண்டி ஓட்டி. ஸோ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பே பண்ணிவிட்டு மறுபடியும் கூர்க்கு நோக்கி போக வேண்டியதான். ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இந்த வெயில் அடித்தாலும் பட்டு கூலிங்கும் இருந்துகிட்டே இருக்குது. பெருசாக வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. கைஸ், கூர்குக்கு வந்தாச்சு. மணி இப்போ 11:45 கிட்ட ஆகுது. ஸோ 12 ஆக போகுது. கூர்க்கு வந்தாச்சு. ஆனால் பார்க்க தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் செம கூலிங்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹீட்னஸ் லைட்டாக இருக்குது, பட் கூலிங்காக இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்குன்னா லைட் பின்னாடி பாருங்கள், தெரியுதா? அது பேர் ராஜா டாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஸோ கூகுள் மேப்பில் தான் பார்த்தோம். சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே போகிறோம். ஸோ இங்கே ஒரு கோபுரம் இருக்குது, அங்கே ஒரு கோபுரம் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான். கீழே இருந்து பார்த்தா குட்டியாக இருக்க வீட்டுலாம் தெரியும். ஸோ பெருசாலாம் இங்கே கூட்டம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. வாங்க போக போக சுற்றி காமிக்கிறேன். இடம் பிளென்ட்டியாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ் ஏர், அப்படியே செம கூலிங். வீடியோ ஸ்டார்ட் ஆனா இப்போ ஒரு வெள்ளைக்கார தாத்தா கிட்ட பேச போகிறோம். இந்த பக்கம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பேசுங்க. நல்லா பிக் ஷோ மாதிரி இருக்காரு. ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த இது டெம்பிள் மாதிரி இருக்கு? ஒரு சிற்றரசர்கள்லாம் இருக்கிற கோட்டையா? என்ட்ரன்ஸ் பாருங்க. கோட்டைக்குள்ள வந்தாச்சு. இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. இது எதுக்காக ஹிஸ்ட்ரி பற்றிலாம் எனக்கு தெரில. ரேண்டமாக தான் வந்த இடத்துக்கு. இது நல்லா இருக்கு வியூ. கூர்கில் தான் ஃபஸ்ட் பிளேஸ். எனக்கு ஆக்சுவலாக கூர்க் வருது, இது வந்து செகண்ட் டைமு. போன வாட்டி வந்தது அப்போது ஒரு டூர் அப்போ வந்தோம், காலேஜ் டூர். அப்போது அதுக்கு வந்து இந்த டிஜியாவும் அதுக்கப்புறம் கூர்கில் இருக்கிற கோல்டன் மொனாஸ்ட்ரி டெம்பிளுக்கு மட்டும் தான் போனோம். மற்றபடியாக ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. மற்றபடி அங்கே எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கோட்டைக்குள்ளே போக முடியாது போல, எல்லா கதையுமே அடைச்சிருக்காங்க. ஜன்னல் இருக்குது. யாராக இருக்கீங்களா? எக்கோ அடிக்குது. ஸோ இதை காட்டுறேன் பாருங்கள். உள்ளதான் தெரியுதா? இந்த கோட்டையை பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுண்ணா. அடுத்த கோட்டை அங்கே போகுமா? பார்த்துட்டிங்களா? கல்லறையா? பாருங்களேன், அந்த காலத்தில் இந்த கல்லறை, சுடுகாடு இதெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த கூடம் நைஸ் நைஸ் நைஸ். டெம்பரேச்சர் அப்படியே ஃபீலிங் தெரியுது. நாங்கள் சாப்பிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டோம் இல்லையா,
அந்த இடத்துல இருந்த ஹாட்னஸ்க்கும் இருந்தாலும் அங்கேயும் லைட்டாக சில்லுன்னு இருந்துச்சு. பட் அந்த இடத்துல இருந்த ஹாட்னஸ்க்கும் கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப ரொம்ப கூலிங்காக பீஸ்ஃபுல் பிளேஸ். ஃபோட்டோவாக எடுத்துடுறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கோபுரத்தை பார்க்கல, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிளம்பிட்டோம். இப்போ மணின்னா ஒரு 12 இருக்கும். ஸோ 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா அடுத்து அபே ஃபால்ஸ் அது மாதிரி போகலான்னு இருக்கோம். அபே ஃபால்ஸ் போனால் அங்கே ஒரு 10-20 நிமிஷம் போகிறதுக்கே எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரில. ஒரு அரை மணி நேரம் எடுத்தால் கூட 10-20 நிமிஷம் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு எல்லாம் ஒரு 1 ஹவர் அங்கே ஒரு கரெக்டாக இருக்கும். லைக் நாங்கள் இங்கே இருந்து ஒரு 2 o'clock வெளில போனால் தான் மாஹேவை நோக்கி போனால் தான் நடுவில் இருக்கிற கர்நாடகா பிரம்மகிரி ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா பகல்லே கிராஸ் பண்ணால் தான் உண்டு. நைட்டில் வந்து ஈவன் மோர் அனிமல்ஸோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இப்போது 2 மணிக்குள்ளே எங்களோட கூர்கில் இருக்கிற எல்லா விசிட்டையும் முடிச்சிடணும். ஸோ தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு, தம்ப்நெயிலுக்கு எடுத்துட்டோம். ஸோ ராஜா டவுன் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வெறும் 10 ரூபா தான் அடல்ட்டுக்கு. டைமிங் பார்த்திங்கன்னா 8:30 AM to 6 PM வரைக்கும் இங்கே இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க. பெருசாக இங்கே பார்க்க எதுவும் இல்லை, பட் நல்ல பிளேஸ், நல்ல கூலிங்காக இருக்குது, நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பெரிய க்ரௌட் இல்லை. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போக போகிறோம். பைக்கில் ஏறிட்டா அடுத்து பே ஃபால்ஸ், அபே ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.